Hi friends, welcome to gardendiary. இன்னைக்கு நம்ம ஒரு அழகான கலர்ஃபுல்லான வைப்ரண்டான இருக்கக்கூடிய ஒரு சக்குலண்ட் ஹேங்கிங் டைப் பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதோட கேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்கும் அண்ட் இதை எப்படி ப்ராப்பகேட் பண்ணலாம் அண்ட் உங்களுக்கு நான் டெமோ மூலயமா வித் அண்ட் அப்டேட்ஸோட இந்த வீடியோவில் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற பிளான்ட் வந்து ஒரு சக்குலண்ட் வெரைட்டி அண்ட் இது ஒரு ஹேங்கிங் டைப். இந்த பிளான்ட்டோட நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா Callisia Repens. இதுதான் சயின்டிஃபிக்கல் நேம் அண்ட் இது காமனாக பிங்க் லேடின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதோட லீஃபை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வேரிகேட்டடில் ஒரு லைட் பேபி பிங்க் கலர் வந்து கொஞ்சம் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அதனால பிங்க் லேடின்னு சொல்கிறாங்க. அண்ட் இது ஒரு ஒன் ஆஃப் த வேரியண்ட். இதே Callisia Repensல இன்னொரு வேரியண்ட் இருக்குது. அது வந்து ஜஸ்ட் ஒரு டார்க் க்ரீன் அண்ட் பர்பிள் கலர் அண்டர் த லீஃபில் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அதுவும் Callisia Repens கூட சேரும். பட் இந்த பிளான்ட் வந்து ஜஸ்ட் ஒரு வேரிகேட்டட் ஃபார்மில் நமக்கு லைட் பிங்க் கலர் வேரியேஷன்ஸோடு இருக்கும். இது பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக இருக்கும். அண்ட் நீங்கள் அந்த கொஞ்சம் அந்த வெளிச்சம் பிரைட் ஏரியாவில் இருக்கக்கூடிய டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லீஃப் எல்லாமே வந்து கொஞ்சம் ஷைனியாக நம்ம ஃபீல் பண்ண முடியும். எல்லா லீஃபும் அழகாக ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் ஷைனியாக இருக்கிற மாதிரி நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். இந்த பிளான்ட்டை எப்படி நம்ம கேர் பண்ணுறது மெயின்டைன் பண்ணுறதுங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இது ஒரு ஹேங்கிங் வெரைட்டி அண்ட் ஜென்ரலி சக்குலண்ட்டை பொறுத்தளவுக்கு எதெல்லாம் ஹேங்கிங் டைப்குள்ளே வருதோ அது எல்லாத்துக்குமே வந்து வெயில் அந்தளவுக்கு ஜாஸ்தியாக கொடுக்கக்கூடாது. ஜஸ்ட் ஒரு மார்னிங் ஏர்லி சன்லைட் வந்து ஒரு 1 or 2 hours கொடுத்தாலே போதும். நீங்கள் அதிகமாக டைரக்ட் சன்லைட் இருக்கக்கூடிய பிளேஸஸில் வச்சிங்கன்னா இது வந்து சீக்கிரமாக பேர்ன் ஆகி ட்ரை ஆகி நம்ம விட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு ஜஸ்ட் ஒரு மார்னிங் ஏர்லி சன்லைட் 1 or 2 hours போதும். அண்ட் வாட்டரிங் பார்த்தீங்கன்னா இதுக்கு கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இதோட ஸ்டெம் நீங்கள் பார்க்கும் பொழுது ரொம்ப லீனாக அண்ட் லீஃபையும் நீங்கள் பார்க்கும்போது குட்டியாக இருக்குது. ஸோ இதோட வாட்டர் கெப்பாசிட்டி லெவல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக கொஞ்சம் வாட்டர் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது. ஸோ ஃப்ரீக்வெண்ட் இன் த சென்ஸ் லைக் அதுக்காக நீங்கள் டெய்லி வாட்டர் கொடுக்கக்கூடாது. அந்த சாயில் வந்து எப்போல்லாம் ட்ரையாக இருக்கோ அந்த டைமில் நீங்கள் வாட்டர் கொடுக்கலாம். அண்ட் இதோட சாயில் வந்து கொஞ்சம் நல்லா ட்ரெயின் ஆகிற மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கணும். பட் நீங்கள் சாயில் மிக்ஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக நீங்கள் கோகோபீட் வித் பெர்லைட் மிக்ஸை நீங்கள் இதுக்கு ப்ரிஃபர் பண்ணலாம். இப்போ நம்ம எப்படி ப்ராப்பகேட் பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். பொதுவாக இந்த பிளான்ட் வந்து அந்த ஸ்டெம் வந்து நல்லா லென்த்தியாக வளரக்கூடிய தன்மை கொண்ட பிளான்ட்டு தான். ஓரளவுக்கு இனாஃப் சைஸ் லைக் ஒரு 3 inch சைஸ் போல் நீங்கள் அந்த ஸ்டெம்மை கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்டெம்மை நல்லா ஹெல்தியான ஸ்டெம் கட் பண்ணி நீங்கள் ப்ராப்பகேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து நல்லா ஹெல்தியான ஸ்டெம்மை வந்து பார்த்து கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி நீங்கள் ப்ராப்பகேட் பண்ணலாம். ஈவன் இன்னொரு வேரியண்ட் இருக்கு இல்லையா அந்த Callisia Repensல லைக் டார்க் க்ரீன் அண்ட் பர்பிள் கலர் இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட், அதுவுமே இதே மாதிரி ப்ராப்பகேஷன் மெத்தட் தான் நீங்களும் ஃபாலோ பண்ணலாம். நம்ம ஸ்டெம் கட்டிங் மூலிமா தான் ப்ராப்பகேட் பண்ண முடியுமா அப்படின்னா இல்லை. இதோட ப்ராப்பகேஷன்ஸ் வந்து நீங்கள் ஆஃப்செட் பண்ணியும் பண்ணிக்கலாம். இதோட வளரக்கூடிய தன்மை வந்து கொஞ்சம் நல்லா அழகாக அப்படியே கிளைம் இன் த சென்ஸ் லைக் நல்லா பரவி வளரக்கூடிய ஒரு பிளான்ட்டு தான். ஸோ அந்த மாதிரி பரவும் பொழுது நீங்கள் ஒரு ஆஃப்செட் ஒரு பார்ட் ஆஃப் ரூட்லேருந்து நீங்கள் எடுத்து கூட ப்ராப்பகேட் பண்ணலாம். கட்டிங் மூலமாகவும் ப்ராப்பகேட் பண்ணலாம் அண்ட் சீட் மூலமாகவும் ப்ராப்பகேட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. பட் சீட் எந்த அளவுக்கு வயபிளாக இருக்கும்னு தெரியல. நானும் அது ட்ரை பண்ணினதும் இல்லை. இந்த ப்ராப்பகேஷன்ஸ்க்கு நான் எடுத்து வச்சுருக்கிற மிக்ஸ் பார்த்தீங்கன்னா கோகோபீட் வித் பெர்லைட் மட்டுமே. சேம் இதே மிக்ஸ் தான் நம்ம வந்து பிளான்ட் அந்த மெச்சூர்டு மதர் பிளான்ட்டுக்குமே நம்ம இதே மிக்ஸ் தான் கொடுக்கணும். ஏன்னா இது வந்து நல்ல வாட்டர் கொஞ்சம் கேட்கக்கூடிய ஒரு பிளான்ட். அண்ட் எப்போவுமே சக்குலண்ட் ப்ராப்பகேட் பண்ணும்பொழுது நம்ம ட்ரை மிக்ஸில் தான் ப்ராப்பகேட் பண்ணுவோம். பட் இது ஒரு ஹேங்கிங் பிளான்ட் அண்ட் கொஞ்சம் சென்சிட்டிவான பிளான்ட்டுங்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் நல்லாவே மாய்ஸ்ட் பண்ணிட்டு தான் இந்த குட்டி குட்டி கட்டிங் எல்லாத்தையுமே வந்து நான் பாட் பண்ணுறேன்.
இந்த மிக்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் எடுத்துக்கிட்ட ப்ரொப்போர்ஷன் 2 parts ஆஃப் கோகோபீட் அண்ட் 1 part ஆஃப் பெர்லைட். கம்போஸ்ட் நான் ஆட் பண்ணவே இல்லை. நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 1/2 to 1 cup கம்போஸ்ட் நீங்கள் இதில் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். பட் கம்போஸ்ட் இஸ் வெரி ஆப்ஷனல். ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த 2 ப்ராப்பர்ட்டி, ஒன்று வந்து கோகோபீட், இன்னொன்று பெர்லைட். ஸோ கோகோபீட் வந்து நமக்கு அந்த ரூட்டை டெவலப் பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணிவிடும். அண்ட் பெர்லைட் வந்து அந்த ரூட் ஏரியாக்குள்ளே நல்ல ஏர் சர்க்குலேஷன்ஸ் கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆல்சோ இந்த மிக்ஸ் வந்து நமக்கு வாட்டர் சீக்கிரமாக ட்ரெயின் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் 2 பாட்டுக்கு இப்போது ப்ராப்பகேட் பண்ணியிருக்கேன். அதாவது ஸ்டெம் கட்டிங்ஸ் எல்லாத்தையுமே பாட் பண்ணி இந்த 2 பாட்டையுமே நான் வந்து ஒரு நல்ல ஒரு பிரைட் ஏரியா இருக்கக்கூடிய ஷேடான ஏரியாவில் நான் வைக்க போகிறேன். அதாவது ஜஸ்ட் ஒரு மார்னிங் சன்லைட், 1/2 hour சன்லைட் இருக்க மாதிரி ஒரு பிளேசஸில் தான் நான் வைக்க போகிறேன். அண்ட் 2 days ஒன்ஸ் வந்து நான் வாட்டர் மிஸ் பண்ணுவேன். பிகாஸ் இது வந்து ஒரு ஹேங்கிங் பிளான்ட் அண்ட் சென்சிட்டிவான பிளான்ட்டும் கூட. ஸோ இதோட சாயில் மிக்ஸ் வந்து ட்ரை ஆகாமல் நம்ம பார்த்துக்கணும். அப்போ தான் ப்ராப்பகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து டே 15th அப்டேட். ஸோ பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஓரளவுக்கு கவர் ஆகிருக்கு. இந்த பாட்டு கொஞ்சம் நல்லா அழகாக அப்படியே விரிஞ்சு நல்லா ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. அண்ட் குட்டி குட்டி லீஃப் எல்லாமே வளர்ந்துருக்கு. அது உங்களுக்கு தெரியுது. ஆக்சுவலி இது வந்து இந்த மாதிரி தான் நான் மிஸ்ட் பண்ணுவேன். 2 days ஒன்ஸ் இப்படி தான் மிஸ் பண்ணி நான் அந்த ஷேடான ஏரியாவில் தான் வச்சுருக்கேன். இது இன்னுமே அது ஷேடான ஏரியாவில் தான் இருக்குது. அதாவது 1/2 hour சன்லைட் வரக்கூடிய பிளேஸ்லஸ்லாம் இருக்குது. அண்ட் நீங்கள் பாருங்கள், குட்டி குட்டி லீஃப் எல்லாமே கொஞ்சம் வளர்ந்துருக்கு, கொஞ்சம் முளைச்சிருக்கு. அது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஸோ இதெல்லாமே வந்து நமக்கு ப்ராப்பகேஷனுக்கான சக்ஸஸ் தான். இது வந்து டே 35th அப்டேட். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெம் எல்லாமே கொஞ்சம் நல்லா வெல் க்ரோன் ஆகிருக்கு. க்ரோ ஆகி கொஞ்சம் பாட்டை விட்டு வெளியே வர அளவுக்கு க்ரோ ஆகிருக்கு. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் ஈஸி. ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராப்பகேஷன் மெத்தடு தான். நீங்களும் இது மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த Callisia Repens எந்த வேரியண்ட்டாக இருந்தாலும் நீங்களும் அழகாக ப்ராப்பகேட் பண்ணலாம். அண்ட் 2 days ஒன்ஸ் நான் வந்து இந்த மாதிரி தான் மிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த டைமுக்கு நீங்கள் கொஞ்சம் மார்னிங் சன்லைட்டை நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கொடுக்கலாம். அதாவது 1 hour சன்லைட் ஆர் 2 hour சன்லைட் நீங்கள் கொடுக்கலாம். பட் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் அதுக்கு இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ வரைக்கும் இது 1/2 hour சன்லைட் தான் ரிசீவ் பண்ணியிருக்கு. ஸோ நான் நெக்ஸ்ட்டு வந்து 1 hour சன்லைட் கொடுப்பேன். தென் ஒரு 2 weeks கழித்து 2 hour சன்லைட் இருக்கிற மாதிரி பிளேசஸில் வைப்பேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். அப்படி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் உங்களோட லைக்கை நீங்கள் கொடுங்க. அது மூலமாக எனக்கு ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். அண்ட் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலை நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் புதுசாக நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா பாஸ்ட்டில் போட்டிருக்கிற எல்லா வீடியோஸையும் பாருங்கள். நம்ம மோஸ்ட்லி கேக்டஸ் அண்ட் சக்குலன்ஸ் பற்றி தான் நம்ம பார்த்துட்டு வர்றோம். ஸோ நீங்கள் முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பார்த்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் எப்போவுமே நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இன்னொரு வேரியண்ட்டுக்குள்ளே இன்னொரு வெரைட்டிக்குள்ளே உள்ள ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறோம். அது அப்கமிங் வீடியோஸில் நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். ஸோ அன்டில் தென் பாய், டேக் கேர், ஹாப்பி கார்டனிங்.